அநேகர் இன்னைக்கும் கடவுளை ஒரு சக்தி மாதிரி நினைக்கிறதுனால தான் அவரை உபயோகப்படுத்திக்கிறாங்க. ஆனா உறவு கொள்றத விட்டுருதாங்க. நான் சொல்றேன், கடவுள் ஒரு சக்தி அல்ல, கடவுள் சக்தி நிறைந்த ஒரு நபரா இருக்கிறார். கர்த்தர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும் பொழுது, தேவனுடைய கரம் உங்க வாழ்க்கையில வேலை பார்க்கும் பொழுது, அந்த கசப்புக்கான பாதிப்பே இல்லாத அளவுக்கு அவரால் சரி கட்ட முடியும். அதை தேடினா கூட தெரியாது, அதை தேடி பார்த்தா கூட உங்க வாழ்க்கையில இருக்காது. அந்த அளவுக்கு அதை சரியாக்குவார். கசப்பு அது பிடிக்கவே இல்லை உங்களுக்கு, ஆனா அந்த காரியத்தை தான் இனிப்பாக தேவன் மாற்றுவார். அதே காரியத்தை தான் இனிப்பா உங்களுக்கு மாற்றுவார். வாழ்க்கையின் எந்த கசப்பான அனுபவத்திற்கும், எந்த கசப்பான பிரச்சனைகளுக்கும் தேவனிடத்துல ஒரு சொல்யூஷன் இருக்கு. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல எத்தனையோ ஏற்றங்கள் இறக்கங்கள் இருந்தாலும், உங்களை அழைத்த தேவன் உங்க கூட நின்று அதை முழுமையாக்க வல்லவராக இருக்கிறார். சிங்கத்தையும் கரடியும் ஜெயிச்சதுக்கும் கோலியாத்தை ஜெயிக்க போறதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அப்போ ஏற்கனவே கடந்து வந்த அந்த காரியங்களை யோசித்து பார்த்தாலே இன்னைக்கு சொல்ல முடியும், என் மாறா மதுரமாக மாறும், என் கசப்பு இனிப்பாக மாறும். எந்த தண்ணி கசந்துச்சோ அந்த தண்ணியை இனிப்பா மாத்தினார். எந்த திருமண வாழ்க்கை உங்களுக்கு கசப்பா இருக்குதோ அதே திருமண வாழ்க்கையை இனிப்பாக மாற்றுவார். எந்த தொழில் உங்களுக்கு கசந்ததோ அதே தொழில உங்களை இனிப்பாக தேவன் மாற்றுவார். எந்த உறவுகள் உங்களுக்கு கசந்ததோ அதே உறவை அவர் இனிப்பாக மாற்றுவார். அல்லது வாழ்க்கையில நீங்கள் கடந்து போன எந்த அனுபவங்கள் எல்லாம் உங்களுக்கு கசப்பான அனுபவங்களா இருந்ததோ அதை உங்களுக்கு இனிப்பான அனுபவமாய் தேவன் மாற்றுகிறவராக இருக்கிறார். அதாவது உங்களுக்கு தருகிற அந்த அந்த முதல் அனுபவத்திலேயே அடுத்தடுத்து நீங்க போகிறதுக்கு என்ன உண்டோ அதை தேவன் வச்சிருக்கிறாரு. நிறைய போதனைகளை கேட்குறோம், ஆனா வாழ்க்கையில எதையுமே பார்க்காம இருக்கிறோம். ஏன்னா தேவனுடைய பிரசன்னம் தான் எல்லாத்தையும் வாழ்க்கையில நிஜமாக்கும். ஸோ அதனால தான் பாருங்க, நாம வெறும் பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கக்கூடாது, வெறும் பிரின்சிபிள்ஸை கற்றுக்கிற ஆளாக இருக்கக்கூடாது. நாம் தேவனுடைய பிரசன்னத்தை நாடுகிற நபராக இருக்க வேண்டும். அப்போ தான் நீங்கள் கேட்குற எந்த போதனையும் ஆக்டிவேட் ஆகும். நிறைய பிரசங்கம் கேட்டிருப்பாங்க, ஆனால் என்னைக்காவது ஆண்டவர் கூட போய் உட்காந்து பேசுனீங்களான்னு கேளுங்க, அந்த மாதிரி பழக்கமே கிடையாது. அப்படியே கேட்டு போயிட்டே இருப்பாங்க. அது வேலை செய்யாது. அது ஒரு அறிவை தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்குமே தவிர அது உங்கள் வாழ்க்கையில் அனுபவமாக மாறாது. நீங்கள் கேட்ட சத்தியங்கள் எல்லாம் எப்பொழுது அனுபவங்களாய் மாறும் சொன்னால், எந்த அளவுக்கு நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தண்டை வருகிறீர்களோ, எந்த அளவுக்கு அவருடைய பிரசன்னத்தை உங்கள் வாழ்க்கையில் உணர்கிறீர்களோ, அந்த அளவுக்கு விதையெல்லாம் முளைச்சிரும். நிறைய விதை உள்ளே வந்திருக்கும், ஆனால் அவருடைய பிரசன்னம்ங்கிற அந்த நீர் பாய்ச்சப்பட போடப்பட்ட எல்லா விதைகளும் முளைத்து எழும்புகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். அதனால தான் வர்ஷிப் ரொம்ப முக்கியம், ஆராதனை ரொம்ப முக்கியம். ஆராதனையில் அதுவும் உங்களையே நீங்கள் மறக்கிற அளவுக்கு ஆராதிக்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கெல்லாம் அது இல்லை, அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த பையன் எங்கே போகிறான், இந்த ஒயரை ஏன் அங்கே மாட்டிக்கிட்டு இருக்காங்க, இந்த லைட்டு ஏன் எரியாமல் இருக்குது. நீங்கள் என்ன ஒயரிங் பண்ணதுக்காக வந்திருக்கீங்க? வர்ஷிப் பண்ண வந்திருக்கீங்க. ஆனால் இவ்வளோ வேலையை பார்த்துருவாங்க, அதுக்குள்ளே ஆராதனை முடிஞ்சிடும். எப்போவுமே வந்த இடத்துல வந்த வேலையை பார்த்துட்டா ரொம்ப நல்லது. ஆமென். நம்ம எதுக்கு வந்தோம், வேறு எதுவும் பண்ணல, அது கவனிக்கணும். சின்ன காரியம் தான் நான் மிஸ் பண்ணிவிடுவோம் நிறைய நேரம். ஓகே, ஸோ வர்ஷிப் இஸ் இம்பார்ட்டன்ட். அது வர்ஷிப்னா ஏதோ இந்த மத இது மாதிரி ஒரு 2 பாட்டு 3 பாட்டு இப்படியே கிடக்கிற அப்படிலாம் இல்லை. இட்ஸ் என்ஜாயிங் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். அவரையே நீங்கள் அனுபவிக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு பராக் பார்த்தா நடக்காது. பராக் பார்க்கும்போது நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே முடியாது. யாரும் வராங்க, யாரும் எதையும் கொண்டு போகிறாங்க.
டேடி ஐ வாண்ட் டு என்ஜாய் யுவர் ப்ரெசன்ஸ் அப்படின்னு உங்கள் மனசை திறந்து உங்கள் உள்ளத்தை திறந்து நீங்கள் அப்படி நிற்கும்போது தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். இந்த இடத்துல அளவில்லாத ஒரு பிரசன்னத்தை இந்த காலை வேளையில் என்னால் உணர முடிந்தது. நீங்கள் எத்தனை பேர் அதை அனுபவிச்சிங்க? ஹல்லேலூயா. அந்த மாதிரி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலன்னு வைங்களேன், எதுவுமே யூஸே இருக்காது. அதுக்கு கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்கன்னா என்ன பண்ண முடியும்? அனுபவிக்க முடியும். கடவுளுங்கிறது ஒரு சக்தி கிடையாது. கடவுள் என்பவர் ஒரு நபர். He is not a power, he is a person. எல்லாம் சொல்லுங்க, தேவன் என்பது ஒரு சக்தி கிடையாது, ஒரு நபர். அவர் ஒரு நபராக இருக்கிறாருங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறாங்க. கரண்ட் மாதிரி ஒரு சக்தி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. சக்தி கூடலாம் போய் உறவு கொள்ள முடியாது. வேணால் உபயோகப்படுத்த முடியும், ஆனால் உறவு கொள்ள முடியாது. கரண்ட்டுக்கிட்ட போய் நீங்கள் என்ன ரிலேஷன்ஷிப் வைப்பீங்க? கரண்டே ஹாய் அப்படிங்க முடியுமா? அது ஆய் அப்படின்றோம், அப்புறம் அங்கே போய் விடுவீங்க நீங்கள். கரண்டை உபயோகப்படுத்தலாம், ஆனால் நீங்கள் உறவு கொள்ள முடியாது. அநேகர் இன்றைக்கும் கடவுளை ஒரு சக்தி மாதிரி நினைக்கிறதுனால தான் அவரை உபயோகப்படுத்திக்கிறாங்க, ஆனால் உறவு கொள்றத விட்டுருதாங்க. நான் சொல்கிறேன், கடவுள் ஒரு சக்தி அல்ல, கடவுள் சக்தி நிறைந்த ஒரு நபராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வெறும் ஒரு வல்லமை அல்ல, அவர் வல்லமை ஆனவர். புரியுதுங்களா உங்களுக்கு? ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியுதா? தெரியலையா? கடவுள் அன்பு கிடையாது. சில சொல்லுவாங்க லவ் இஸ் காட் அப்படிம்பாங்க. கடவுள் அன்பு கிடையாதுங்க. தேவன் அன்பாக இருக்கும் ஒரு நபர். புரியுதுங்களா உங்களுக்கு? இது கொஞ்சம்தான், இது கொஞ்சம் வித்தியாசமாயிட்டிங்கன்னா அப்புறம் யூனிவர்சலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குரூப்பில் நீங்கள் சேர்ந்துருவீங்க. சில பேர் கேட்குறாங்க, அது எதுன்னு கேட்குறீங்களா? தெரியாத வரைக்கும் சந்தோஷம். யூனிவர்சலிஸ்ட் அப்படின்ட்டு ஒரு சிந்தனைவாதிகள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் புது மதம் தோன்றும், ஒவ்வொரு நாளும் புதிய தத்துவங்கள் இந்த உலகத்தில் வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி யூனிவர்சலிசம்னு ஒன்று வந்திருக்குது. அவங்க என்னென்னா, த யூனிவர்ஸ் இஸ் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க நம்மளை விட ரொம்ப சூப்பராக பேசுவாங்க. நிறைய அவங்க சொல்லுவாங்க காட் இஸ் எவ்ரிவேர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் இருந்த பழைய சிந்தனை தான், தூணிலும் இருப்பான். அதான் யூனிவர்சலிசம், வேறு எதுவுமே கிடையாது. எல்லாத்துலேயும் அவன் கலந்துருப்பான் அப்படின்றவாங்க. அவன்னு யாருமே கிடையாது, அவன் எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிட்டான்றாங்க. ஒரு நூல் அளவு தான் வித்தியாசம். மிஸ் பண்ணிங்கன்னா இன்னொரு குரூப்பில் போய்டுவீங்க. நானும் நம்புகிறேன் அவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறார், ஆனால் எல்லா இடத்திலும் இருக்கும் ஒரு நபராக அவர் இருக்கிறார். அவர் ஒரு பொருள் அல்ல, அவர் காற்று அல்ல, அவர் நீர் அல்ல. நம்ம ஊரில் வேறு ஆவியானவரை பல விதத்தில் நம்ம உதாரணப்படுத்தியிருப்போம். ஒரு புறா அப்படியே என் மேலே இறங்குச்சு அப்படின்ட்டு. சில பேர் ஆவியானவர்னாலே இது வரைக்கும் புறானே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னா நினைக்கிறாங்க. ஹோலி ஸ்பிரிட்னா அந்த புறா தானே பிரதர், அது வெள்ளை கலரில் ஒரு புறா வருமே, அதான பரிசுத்தாவி. பரிசுத்தாவினாலே புறா ரேஞ்சுக்கு தான் யோசித்து வச்சுருக்கிறாங்க. பைபிளில் புறா இறங்கி வந்துச்சுன்னெலாம் போடல. கரெக்டாக படிச்சிருக்கீங்களா நீங்கள்? புறாவை போல் ஒரு ரூபம் கொண்டு அவர் மேலே என்ன பண்ணார்? இறங்கினார். அதை பார்த்தா ஒரு புறா இறங்கின மாதிரி இருந்தது. ஆமென். எப்படி உங்களுக்கு ஒன்றை விவரிக்கிறது, அது விவரிக்கிறதுக்காக அதை சொல்லியிருக்குது, அவ்வளோதான். உடனே புறா தான் ஆவியானவர் நினச்சிக்கூடாது. ஆவியானவர் நெருப்புக்கு சொல்லியிருக்குது, தீக்கு சொல்லியிருக்குது, எதுக்கெல்லாமோ பனிக்கு சொல்லியிருக்குது. பல ஒப்புமைகள் இருக்கிறது. இந்த ஒப்புமைகள் எல்லாம் அவரை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தானே தவிர அது அவர் கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஹீ இஸ் எ பர்சன். எல்லாம் சொல்லுங்கள், என் தேவன் ஒரு நபராக இருக்கிறார். நான் அவரோடு பேச முடியும், அவர் என் கூட பேச முடியும். எப்போ கடைசியாக நீங்கள் அவர்கிட்ட பேசுனீங்க? இல்லை, எப்போ கடைசியாக அவர் உங்ககிட்ட பேசினார்? இதை யோசித்து பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு அனுபவமே உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் கிறிஸ்தவத்துக்குள்ளே வரலன்னு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ஏதோ ஒரு மதத்துக்குள்ளே இருக்கிறீங்க. You are living under the religion, but it's not a religion, it is a relationship. It's a personal relationship with Father. பிதாவாகிய தேவனோடு உங்களுக்கு ஏற்படுகிற ஒரு உறவு தான் இந்த வாழ்க்கையாக இருக்கிறது. இந்த உறவை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இது இந்த கிறிஸ்தவமும் ஒரு மதமாய் மாறிவிடும். இன்றைக்கி கிறிஸ்தவம் ஏன் ஒரு மதமாக இருக்குது?
எங்கே உட்காரணும், எங்கே எந்திக்கணும், எப்படி நிற்கணும், எப்படி உடுத்தணும், எப்படி போகணும், இப்படியே சிஸ்டம் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. காலையில் போனீங்கன்னா அவங்க சிஸ்டத்தை பைபிளை திறப்பாங்க, பேசுகிறது பூரா சிஸ்டமாக இருக்கும். அதே தான் சிஸ்டம் சரியில்லைங்கிறாங்க அவங்க. ஏதோ ஒன்று சரியில்லை இப்படியா கொடுக்கறது, இப்படியா சட்டையை போடுறது, இப்படியா உபவாசிக்கிறது அப்படின்னு சிஸ்டத்தையே பேசிகிட்டு இருப்பாங்க. பாருங்க, இது அந்த மாதிரியான மத கோட்பாடுகள் உள்ள ஒரு இடம் அல்ல. இது தேவனை தனிப்பட்ட விதத்தில் அறிகிற ஒரு மார்க்கமாக இருக்கிறது. பில்லி கிரகாம்கிட்ட ஒரு முறை பத்திரிகையாளர்கள் போய் கேட்டாங்க, கடவுளுங்கிற ஒருத்தர் இல்லைன்னு சிலர் சொல்கிறாங்க, இன்னும் சில பேர் கடவுள் மரித்து விட்டார்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்களாம். பில்லி கிரகாம் உங்களுக்கு தெரியும்ல, என்ன கேட்குறீங்க, இப்போ தான் அவரை மீட் பண்ணிட்டு வந்தோம் போன மாதங்கிறீங்களா, அவர் தான் போயிட்டார. ஸோ பில்லி கிரகாம்கிட்ட கேட்டாங்களாம். அவர் உலக பிரசித்தி பெற்ற ஒரு சுவிசேஷகர். அவர் சொன்னாரா, எந்த கடவுளை சொல்கிறீங்கன்னு தெரில, ஏன் கடவுள்கிட்ட இப்போ தான் பேசிட்டு வரேன் அப்படின்னாரா. ஆமென். எஸ், பேசாத கல்லோ மரமோ அல்ல, பேசும் தெய்வம் இயேசு. அல்லேலூயா. உங்கள் கூட எப்போவுமே கம்யூனிகேட் பண்ணக்கூடியவர், உறவாடக்கூடியவர். இந்த உறவில் இருந்தீங்கன்னா தான் நீங்கள் இந்த ஜீவனில் நீங்கள் வாழ முடியும். இந்த உறவு இல்லைன்னா அங்கே ஜீவனே இருக்காது. அதனால தான் எப்போவுமே நாம் அவர் கூட பேசுகிறது, அவர் நம்ம கூட பேசுகிறது, இந்த மாதிரி ஒரு அனுபவம் தான் கிறிஸ்தவமாக இருக்குது. மற்றபடி சட்டை என்ன போட்ட, நீ உட்காந்தியா எந்திச்சியா, மண்டையை மூடனியா மண்டையை மூடலையா, காலை கழுவுனியா காலை கழுவலியா, என்னெல்லாமோ வச்சுருக்காங்க. ஐயோ, காலையில் போய் இந்த சிஸ்டத்தெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே ஆராதனையே முடிஞ்சிருது. போ ஆண்டவர்கிட்ட அப்புறம் எங்கேருந்து பேச. ஒரு கணவனும் மனைவிக்கும் திருமணம்னு ஒன்று நடக்குது. அந்த திருமணத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்ன? இரண்டு பேர்களுக்கும் நடுவே இருக்கக்கூடிய ஒரு பரஸ்பரமான ஒரு உறவு, ஒருவர் தாங்கி ஒருவர் நேசித்து ஒருத்தருக்காக ஒருத்தர் வாழ்கிறது, அன்பு பரிமாற்றமும் உறவு பரிமாற்றமும் தான் முக்கியமாக இருக்குது. ஆனால் காலையில் இந்த அம்மா எந்திரிச்சிக்குது, வீட்டை துடைக்குது, துணியை துவைக்குது, அரிசியை ஊற போடுது, பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புது, எல்லா வேலையும் பார்க்குது. கொஞ்சம் வீட்டம்மாங்கிற பேரை மட்டும் எடுத்துகிட்டு பார்த்தா வேலைக்காரி பண்ணுற அத்தனை வேலையும் பண்ணுது. ரெண்டு பேரும் பேசிக்கிறதே இல்லை, ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போனா எப்படி இருக்குது அந்த வாழ்க்கையை பார்க்கும்போது? அது அவங்க உறவுக்காரங்க, உறவு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒய்ஃப் ஒரு வேலைக்காரி மாதிரி தான் தெரிவா. உறவு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கணவர் ஒரு வேலைக்கார மாதிரி தான் இருப்பார். அப்போ எல்லாத்தையும் அர்த்தப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் இருக்கிறது என்றால் அதற்கு பெயர் உறவு. எல்லாம் சொல்லுங்க உறவு, எல்லாம் சொல்லுங்க உறவு. எங்கேயோ நமக்கு கிறிஸ்தவத்தில் சொல்லி கொடுத்துட்டாங்க, கிறிஸ்தவம் என்பது ஒரு துறவு அப்படின்ட்டாங்க. அதனால் நம்ம எல்லாத்தையும் துறக்க முற்பட்டுட்டோம். நான் சொல்கிறேன், இது துறவு அல்ல, இது உறவு. ஆமென். விளங்குதுங்களா உங்களுக்கு? நல்லா தட்டுங்க. ஏன் அப்படி தட்டுறீங்க? துறவுரத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா தயவு செய்து புத்த மதம்னு ஒன்று இருக்குது, அங்கே போய் சேர்ந்துருங்க. கிறிஸ்தவத்தில் இருக்காதீங்க. கிறிஸ்தவங்கிறது துறவே கிடையாது. அது இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறுகிற மார்க்கமாக இருக்கிறது. எதையும் இழக்க வரல, எல்லாத்தையும் திரும்ப பெற வந்திருக்கிறோம். அதுதான் கிறிஸ்தவம். ஆமாம். ஏன்னா எங்கே வந்திருக்கீங்கன்னு கரெக்டாக சொல்லணும் இல்லையா? அப்புறம் ஒரு 6 வருஷம் கழிச்சதுக்கப்புறம் இதுவா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த நம்பிக்கைகள் என்ன, இந்த போதனைகள் எதை பற்றியது, இந்த வாழ்க்கை எதை மையமாக கொண்டு சுழலுகிறது, இது எல்லாமே நமக்கு நல்லா தெரியணும் பாருங்க. அப்போ அதில் ரொம்ப முக்கியமானது திருமணமோ ஆவிக்குரிய வாழ்க்கையோ அல்லது வாழ்க்கையின் மற்ற எந்த காரியமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, அங்கே ரொம்ப பெரிய சந்தோஷத்தை தேவன் உறவில் தான் வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் துறவில் வாழ்வீர்கள் என்றால் இந்த காலவேளையில் உறவில் வாழ உங்களை அழைக்கிறேன். இயேசு அழைக்கிறார். ஆமென். ஒதுங்கி நிற்காதீங்க, தேவனோடு நட்பு கொள்ளுங்கள். இப்போ இன்னைக்கு காலையில் எடுத்தோமே கம்யூனியன். கம்யூனியன் நல்ல பேர் வச்சிருக்கிறாங்க. கம்யூனியன் என்ன தெரியுமா? கடவுளை விட்டு எங்கேயோ தூரம் நிற்கிற ஒரு மனிதனை பார்த்து கடவுள் சொல்கிறாரு, கம் இன் த யூனியன். அதான் கம்யூனியன். அல்லேலூயா. ஏன்பா குற்ற உணர்வில் நிற்கிற, ஏன் பாவின்னு நினச்சிக்கிட்டு நிற்கிற, ஏன் தூர நிற்கிற?
ஆண்டவரே நான் பண்ணதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ரொம்ப கரெக்டாகவே நடந்துக்கலான்னு. அதுதான் ஊருக்கே தெரியுமா, வா அப்படின்னு கூப்பிட்றாரு. வா, உன்னை நான் கழுவுறேன், நான் உன்னை சுத்தப்படுத்துகிறேன், சுத்தமான ஜலத்தை நான் தெளிக்கிறேன். ஆனால் இங்கே ஜோஷுவா பாருங்கள், அங்கே விளாண்டுருக்குறான். காலையில் வந்து குளிப்பாட்டலான்ட்டு அவனை கூப்பிட்றேன், தலையில் பார்க்க மண்ணாக இருக்குது, நெருன்னு இருக்குது. அப்புறம் ஸ்பெஷலாக ஷாம்புலாம் போட்டு நல்லா கழுவி இது பண்ணி அப்புறம் அப்படி பார்த்தா நல்லா புசுன்னு ஆயிடுச்சு. அப்புறம் தான் வெளியே அனுப்புகிறேன். ஒரு அப்பாவாக இருக்கிறேன்னா அழுக்கான என் பிள்ளையை இவ்வளோ தூய்மைப்படுத்துவேன்னா தேவாதி தேவன் உங்களை கழுவுவார், உங்களை சுத்தப்படுத்துவார், உங்களை பரிசுத்தமாக்குவார். அல்லேலூயா. உங்களை க்ளீன் பண்ணுவாருங்க. அவர் சொல்கிறார், உனக்கு புதிய இருதயத்தை கொடுப்பேன், புதிய ஆவியை கொடுப்பேன், என் வார்த்தையை உன் இருதயத்தில் எழுதி என் வார்த்தையின்படி உன்னை நடக்க வைப்பேங்கிறார். ஆமென். பயப்படாதீங்க. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஒவ்வொரு நாளும் கடவுள் உங்ககிட்ட டிமாண்ட் பண்ணிக்கிட்டே போகிறார் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை அல்ல, கடவுள் உங்களுக்கு சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் நம்ம சொல்கிறோம், the Lord demands, the grace supply. மதம் உங்களிடத்தில் ஒன்றை எப்போதுமே எதிர்பார்த்த அளவுக்கு நீ இல்லையப்பான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும், அதான் மதம். ஆனால் தேவன் வந்து உங்கள்கிட்ட பேசுவார், நான் உன்னை வாழ வைக்கிறேன்னு சொல்லுவார். அதுதான் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. ஆமென். ஸோ புரிந்து கொள்ளுங்கள், இந்த கால வேளையில் தேவனுடைய பிரசன்னம் வாழ்க்கையில் எவ்வளவு இன்பமானதுங்கிறத. நல்ல தேவனை உயர்த்துங்கள். அவரோடு உறவு கொள்ளுதலின் ஆனந்தத்தை நீங்கள் அனுபவிப்பீங்கன்னா வாழ்க்கையில் எதையுமே உங்களால் சாதிக்க முடியும். இந்த ஒன்றை விட்டுட்டிங்கன்னா நீங்கள் 100 பிரசங்கம் கேட்டால் கூட அது அப்படியே தான் இருக்கும். ஆனால் அந்த ஒன்று 100 பிரசங்கத்தை விட மேலானதாக இருக்கிறது. யாரோ சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கிறது, 1000 பிரசங்கங்களை விட அவருடைய பிரசன்னம் மேலானது அப்படிங்கிறது. ஸோ ஐ பிலீவ் தட். அதே நேரத்தில் பிரசங்கத்தையும் நான் நம்புகிறேன். ஏன்னா அவருடைய பிரசன்னத்திலிருந்து வருகிற ஒரு பிரசங்கம் உங்களை ஆசீர்வதிக்கும். இல்லைன்னா அந்த பிரசங்கம் கூட வேஸ்ட்டாக தான் போய்டும் நான் நினைக்கிறேன். ஆமென். ஸோ உங்கள் வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகமம் 15வது அதிகாரம் 22 பாருங்கள். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாக இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். ஸோ இன்னைக்கு காலையில் நான் ஒரு வார்த்தையை மட்டும் சொல்ல விரும்பினேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அல்லேலூயா. I am the God that healeth thee. நானே உன்னை சுகமாக்குகிற தேவன். எல்லாம் சொல்லுங்க, அவரே என் பரிகாரியாகிய கர்த்தர். பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய லெசன்ஸை நமக்கு சொல்லி தருது. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் பாருங்கள், அப்போ தான் பாட்டு பாடி முடிச்சிருக்கிறாங்க. அப்போந்தான் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம்லாம் பாட்டு பாடி முடிச்சிருக்கிறாங்க. சிவந்த சமுத்திரத்தெல்லாம் கடந்து வந்திருக்கிறாங்க. அப்போந்தான் பாட்டு முடிச்சிருக்கிறாங்கன்னா என்ன, அப்போ தான் ஒரு ஆராதனைலாம் முடிஞ்சு வந்திருக்கிறாங்க. போயிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் தண்ணி கிடைக்கல. தண்ணி கிடைக்கல உடனே இன்னொரு இடத்துல தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. போய் எடுத்து குடிச்சு பார்த்தா அது எப்படி இருக்குது, கசப்பாக இருக்குது. அப்போ ஒரு எதிர்பார்ப்போடு போனாங்க. ஆனால் குடிச்சு பார்த்தா அது எப்படி இருக்குது, கசப்பாக இருக்குது. உடனே படித்த பாட்டு ஆராதனை எல்லாம் மறந்து போச்சு. உட்காந்து முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னத்தை போ அப்பளம் தானே ஆராதிக்க வந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே வேறு மாதிரிலாம் பாடின மாதிரி இருந்தது அப்படின்னா பாடினேன். ஆனால் இப்போ வந்து எப்படி இருக்குது, தண்ணி கசப்பாக இருக்குத, வாழ்க்கை சலிப்பாக இருக்குத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே போயிட்டாங்க.
நாமளும் நம்ம லைஃப் பயணத்தில் எடுத்த உடனே ஒன்றும் பெரிய பலசாலிகளா அப்படிலாம் இருக்கிறது இல்லை. திடீர்னு அல்லேலுயாங்கோ, அப்புறம் ஒரே அல்லலையாங்கோ, மாற்றி மாற்றி என்ன பண்ணிகிட்டே இருக்குது, வேவு போயிட்டே இருக்குது. பங்கு சந்தை இந்து ஏற்றத்தை கண்டது, திடீர்னு இறக்கத்தை கண்டது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருடைய லைஃப்பும் ஏறி இறங்கி அப்படி போய்கிட்டே இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் எத்தனையோ ஏற்றங்கள் இறக்கங்கள் இருந்தாலும் உங்களை அழைத்த தேவன் உங்கள் கூட நின்று அதை முழுமையாக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் கண்டிப்பாக முழுமையாக்குவார். ஆமென். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல தண்ணி குடிக்கிறாங்க, அது ரொம்ப கசப்பாக இருக்குது. அந்த இடத்துக்கு பேர் தான் என்னதுவா, மாறா. கசப்பான அனுபவங்கள் அவங்க வாழ்க்கையில் வந்த உடனே இயல்பாக எல்லாரும் செய்கிற ஒரு காரியத்தை தான் அவங்க செய்கிறாங்க. மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். நிறைய நேரத்தில் பாருங்கள், கத்தரை கூட விட்டுருதாங்க. மாற்றுறது யாரு? முறுமுறுத்தது யாருக்கு? இந்த கத்தர்லாம் நல்லவர் தான் நினைக்கிறேன். இந்த ஆள் தான் எங்கேயோ கூட்டு போகிறார் போல அப்படின்னு நினச்சிட்டாங்க. கத்தருக்கு விரோதமாக கூட இல்லை, யாருக்கு விரோதமாக முறுமுறுத்துட்டு இருக்காங்களாம்? மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்துட்டே இருக்கிறாங்க. என்ன இந்த ஆள் தப்பாக ஏதோ கூட்டு வந்துட்டார், கரெக்டாக ஏதோ நம்மளை கூட்டு போகவே இல்லை அப்படின்னு ஒரு முறுமுறுப்பு. லைஃப்பில் நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு நெகட்டிவான சம்பவத்தை நம்ம வாழ்க்கையில் சந்திக்கும் போது நம்ம ஒவ்வொருத்தருடைய ரியாக்ஷன் வித்தியாசமாக இருக்கும். அதிலிருந்து நம்ம இருதயம் என்ன கண்டிஷனில் இருக்குங்கிறத தெரியும். மாறா குடித்த தண்ணியில் இருந்துதா அல்ல அவங்க இருதயத்தில் இருந்துதாங்கிறது தான். அந்த தண்ணி அவர்களையே பிரதிபலித்தது மாதிரி தான் இருந்தது. நிறைய நேரத்தில் நான் சொல்லுவேன், ஒரு மோசமான சூழ்நிலைகள் நிறைய நேரத்தில் நம்ம ரியலாக என்னவா இருக்கோங்கிறத நமக்கு என்ன பண்ணுது, காட்ட ஆரம்பிக்குது. ஆனால் கூட தேவன் சொல்கிற வார்த்தை என்னவா இருக்குதுன்னா, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அல்லேலூயா. இல்லை என்னென்னா, இவங்க தங்களுடைய அனுபவத்தில் ஒரு நெகட்டிவானதை பார்த்த பிறகும் அவங்க முறுமுறுக்கிற ஒரு பழக்கம் தான் அவங்களுக்கு இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே கடலையே கடவுள் திறந்தார் அப்படிங்கிறதுலாம் ஞாபகத்தில் இல்லை. ஆனால் இப்போ கசப்பாக இருக்க, நேற்றுக்கு பண்ணார் இன்னைக்கு ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இருக்கிறாங்க. ஆண்டவர் ஒவ்வொரு அனுபவத்தின் மூலமாக அவங்க தன்னை எவ்வளவாய் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்க விரும்பினார். அதுதான் சோதனையே. சோதித்துனா என்ன, கடவுள் உங்களை எண்ணெய் செடியில் போட்டு வறுத்தா எடுக்க போகிறாரு. இப்போ தான் கடலை பிளந்து நான் எவ்வளோ பெரிய ஆண்டவருங்கிறத காட்டினேன். இப்போ ஒரு கசப்பு வந்திருக்கு, இப்போ என்ன பண்ணுறான்னு பார்க்குறாரு. இப்போ இவங்க என்ன பண்ணியிருந்துருக்கணுங்கிறது அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. கடலையே கடக்க வச்சார், இந்த கசப்பை இனிப்பாக மாற்ற மாட்டாரா? கண்டிப்பாக மாற்றுவார் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தாரு. வழக்கம் போல் ஏமாற்றிட்டாங்க. சிலர்கிட்ட கிஃப்ட் கேட்பாங்க. அப்போ அவங்க ஒரு டயலாக் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா, இது வரைக்கும் நான் உனக்கு என்ன பண்ணியிருக்கேன், ஒன்றும் பண்ணதில்லை. அதே தான் இப்போவும். அதே மாதிரி இவங்க ஒரு முறை கூட கடலெல்லாம் கடந்து வந்தார, பார்வோன் எப்பேற்பட்ட ஆள், அவன் கையிலேருந்தே விடுவிச்சுட்டாரு, இதெல்லாம் ஏமாத்துறோன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா ஒரு முறை கூட அவங்க அந்த மாதிரி என்ன பண்ணுறதில்ல, சொல்கிறது இல்லை. ஏன்னா அவங்க இருதயமும் அவங்களுடைய புரிந்து கொள்ளுதலும் அந்தளவுக்கு தூரமாக இருக்குது தேவனை பற்றி பாருங்கள். ஆனால் உங்களுக்கு எனக்கும் அப்படி கிடையாது. உங்களுக்கு எனக்கும் கல்வாரி சிலுவையின் மூலமாக தேவ அன்பு அளவில்லாத விதத்திலே வெளிக்காட்டப்பட்டிருக்கிறது. ஆமென். அவர்களுக்கு இருந்த அறிவு அல்ல இன்றைக்கி நமக்கு இருப்பது, அவர்களுக்கு இருந்த புரிந்து கொள்ளுதல் அல்ல இன்றைக்கி நமக்கு இருக்கிறது. நமக்கு ஒரு மேலான புரிந்து கொள்ளுதலை தேவன் தந்திருக்கிறார். ஆமென். இப்போ பாருங்களேன், எக்ஸாம்பிள். இப்போ இது ஒரு நெகட்டிவ் எக்ஸாம்பிள்ஸ். ஒரு பாசிட்டிவ் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். கிங் தாவீதுடைய வாழ்க்கையில் கோலியாத்து முன்னாடி நிற்கிறான். இப்போ இவன் என்ன சொல்கிறான், அவன் அப்படியே பாஸ்ட்டுக்கு அப்படியே பின்னாடி போகிறான். அவன் சொல்கிறான், சிங்கத்துக்கும் கரடி கைக்கும் என்னை தப்புவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தன் கைக்கும் தப்புவிப்பா. ஹல்லேலூயா. இப்போ இதே தான் இவங்களும் சொல்லியிருந்திருக்க முடியும். செங்கடலையே கடந்தமே, இது என்ன கசப்பு, என்னுடைய மாறாவை அவர் மதுரமாக்குவா. அதாவது
உங்களுக்கு தருகிற அந்த அந்த முதல் அனுபவத்திலேயே அடுத்தடுத்து நீங்க போவதுக்கு என்ன உண்டோ அதை தேவன் வச்சிருக்கிறாரு. ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்குனாலே அந்த அற்புதத்தை வச்சே இன்னொரு அற்புதத்தை உங்களால பார்க்க முடியும். எத்தனை பேர் புரிஞ்சிச்சுன்னு தெரியல. காலையில் சிங்கத்தையும் கோலியாத்தையும் ஜெயிச்சதுக்கும், சிங்கத்தையும் கரடியும் ஜெயிச்சதுக்கும் கோலியாத்தை ஜெயிக்க போறதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. ஆமென். அப்போ ஏற்கனவே கடந்து வந்த அந்த காரியங்களை யோசித்து பார்த்தாலே இன்னைக்கு சொல்ல முடியும், என் மாறா மதுரமாக மாறும், என் கசப்பு இனிப்பாக மாறும். அல்லேலூயா. இதுதான் விசுவாசத்தை வளர்த்து கொண்ட அல்லது விசுவாசத்தை புரிந்து கொண்ட மக்களின் சிந்தனைகளாக இருக்கிறது. எனிவே நாம் முறுமுறுக்கிறவர்களாகவே இருந்தாலும் அவர் என்ன பேசுறாரு, அவர் சில காரியங்களை பண்றாரு. என்ன செய்யறாரு பாருங்க. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. ஆமென். நான் சொல்லட்டுமா, உங்க வாழ்க்கையின் எந்த கசப்பான அனுபவத்திற்கும் எந்த கசமான பிரச்சனைகளுக்கும் தேவனிடத்தில் ஒரு சொல்யூஷன் இருக்கு. இப்படி சொல்லுங்க பார்க்கலாம். எனது பிரச்சனைகளுக்கு தேவனிடத்திலே ஒரு சொல்யூஷன் இருக்கு. கசப்பு அது பிடிக்கவே இல்லை உங்களுக்கு, ஆனா அந்த காரியத்தை தான் இனிப்பாக தேவன் மாற்றுவார். அதே காரியத்தை தான் இனிப்பா உங்களுக்கு மாற்றுவார். எந்த தண்ணி கசந்துச்சோ அந்த தண்ணியை இனிப்பா மாத்தினார். எந்த திருமண வாழ்க்கை உங்களுக்கு கசப்பா இருக்குதோ அதே திருமண வாழ்க்கையை இனிப்பாக மாற்றுவார். எந்த தொழில் உங்களுக்கு கசந்ததோ அதே தொழிலில் உங்களை இனிப்பாக தேவன் மாற்றுவார். எந்த உறவுகள் உங்களுக்கு கசந்ததோ அதே உறவை அவர் இனிப்பாக மாற்றுவார். அல்லது வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போன எந்த அனுபவங்கள் எல்லாம் உங்களுக்கு கசப்பான அனுபவங்களாக இருந்ததோ அதை உங்களுக்கு இனிப்பான அனுபவமாய் தேவன் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஆமென். ஒன்னே ஒண்ணுதான், அவன் தேவனை நோக்கி பார்க்கிறான். அவர் ஒரு மரத்தை காமிக்கிறார். அப்பவுமே மக்களுக்கு பாடம் சொல்லப்படுது. வாழ்க்கையின் கசப்புகளை மாற்ற தேவன் ஒரு மரத்தை நியமித்திருக்கிறார். அது கல்வாரி என்கிற ஒரு மரம். அந்த மரம் தான் மனு வர்க்கத்தின் கசப்பையே போக்கக்கூடிய ஒரு மருந்தாக அது இருக்க போகிறது. ஆமென். அதை வெட்டுறான். வெட்டி அதனுடைய கொப்பை எடுத்து என்ன பண்றான், உள்ள போடுறான். போட்ட உடனே என்ன நடக்குது பாருங்க. அதை தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிடுச்சு. எல்லாம் சொல்லுங்க, தண்ணீர் கசப்பு மதுரமானது. எல்லாம் சொல்லுங்க, கசப்பு மதுரமானது. பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு காலையில் நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லட்டும், உங்க கசப்புகள் மதுரமாக மாறும். ஆமென். அது எந்த கசப்பா இருந்தாலும் சரி, தேவன் அதை தேனாய் இனிக்க வைப்பார், அதை மதுரமாய் மாற்றுவார், அதை இன்பமாய் மாற்றுவார். ஐயோ எவ்வளோ நல்லா இருக்கு அப்படி சொல்ற மாதிரி இருப்பார். ஆமென். சி இது எனக்கு வேண்டாம், இதை மனுஷன் குடிப்பானா அப்படின்னு நீங்க வெறுத்துட்டு வந்த ஒரு காரியத்தை தேவனால் சுவையுள்ளதாய் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. இது வேண்டாம், இனிமே அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிற அதே காரியத்தை தேவன் இன்பகரமாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். கசப்புங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீம் தானே. அப்போ ஒரு எக்ஸ்ட்ரீம்ல இருந்து இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு வரார் வாழ்க்கையை. உங்க வாழ்க்கை ஒரு எக்ஸ்ட்ரீம்ல இருந்து இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு திரும்பும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த காலை வேளையில். ஆமென். எஸ் எஸ் எஸ். கொஞ்சம் கசப்பு குறைஞ்சிருக்குங்க, முன்னாடிக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க, அப்படி கிடையாது. கசப்பானது இனிப்பா மாறிடுச்சு. ஏழை செல்வந்தனாய் மாறிவிட்டான், வியாதியஸ்தவன் சுகதேகியாய் மாறிவிட்டான். கடவுள் பாருங்க, the God of extreme. Our God is a God of extreme. நாகமானுக்கு குஷ்டரோகம் இருந்தது. நாகமானுடைய குஷ்டரோகம் நீங்கினது அப்படி பைபிள் இல்லை. பைபிள் எப்படி இருக்குதுன்னா, அவனுடைய மேனி சிறு பிள்ளையை போல் மேனியை போல் அது மாறினதாம். The God of extreme. தேவன் சுகமாக்கினார்னு போடல, அப்படி ஒரு வியாதி வந்ததற்கு அடையாளமே இல்லாத அளவுக்கு புதிய தோலினாலே நாகமானை தேவன் மூடினார். ஆமென். கர்த்தர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும் பொழுது, தேவனுடைய கரம் உங்க வாழ்க்கையில வேலை பார்க்கும் பொழுது, அந்த கசப்புக்கான பாதிப்பே இல்லாத அளவுக்கு அவரால் சரி கட்ட முடியும். அதை தேடினா கூட தெரியாது, அதை தேடி பார்த்தா கூட உங்க வாழ்க்கையில இருக்காது. அந்த அளவுக்கு அதை சரியாக்குவார், அந்த அளவுக்கு அதை அழகா ஹீல் பண்ணுவார். அதுதான் அவருடைய செயலா இருக்கிறது. ஆமென். அதுக்காக தான் ஒரு மரம் வெட்டப்பட்டது.
இந்த காலை வேளையில் உங்கள் வாழ்க்கையில கலக்கப்பட்டிருக்கிறது. தண்ணீரில் அந்த மரம் கலக்கப்பட்டது போல பிக்கப்பட்ட அவருடைய சரீரமும் சிந்தப்பட்ட அவருடைய இரத்தமும் உங்கள் வாழ்வில் இந்த கால வேளையிலே அந்த மரம் கலக்கப்பட்டிருக்கிறது. ஏன் கலக்கப்பட்டிருக்குன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கிற சகல மாறாக்களும் மதுரமாய் மாறுவதற்காக. எல்லாம் சொல்லுங்க, அவர் என்னிலே கலந்திருக்கிறார். அந்த மரம் என்னோடு கலக்கப்பட்டிருக்கிறது. என் மாறா மதுரமாய் மாறும். நீங்களே டிக்ளேர் பண்ணுங்க இன்னைக்கு காலையில, என் மாறா மதுரமாக மாறும். ஆமென். நீங்கள் மதுரத்தை அனுபவிப்பீர்கள். ஆமென். நம்ம ஊர்ல ஹோட்டல் வேற வச்சிருக்கிறாங்க மதுரம்ட்டு. ஆமென். அடுத்த வார்த்தையை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அப்போ ஒரு கசப்பு இனிப்பா மாறுது. தி எக்ஸ்ட்ரீம், எக்ஸ்ட்ரீம் இல்லையா? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு. பைபிளில் இப்படி நிறைய வார்த்தைகள் இருக்கும். அதாவது, உன் பாவம் சிவேரென்று இருந்தாலும் அது உறைந்த பனியை போல வெண்மையாய் மாற்றுவேன். சிகப்பு எப்படி இருக்குது, வெள்ளை எப்படி இருக்குது பாருங்க. சிவப்பு அப்படியே கொஞ்சம் ஆரஞ்சா மாத்திடுறேன், கொஞ்சம் ப்ரௌனா மாத்திடுறேன், அப்படி கிடையாது. சிகப்பா இருக்கிறது ஒயிட் ஆயிடுது. The God of extreme. தேவனுடைய மாற்றம் உங்கள் வாழ்க்கைக்குள்ள நுழையும் பொழுது இப்படிப்பட்ட விதத்தில் தான் தேவன் காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அசாத்திய மாற்றங்கள் என் வாழ்க்கையில் நடக்கும். தேவனை இப்படி தேடுங்க. தேவனிடத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை எதிர்பாருங்க. கசந்துட்டு இருக்கிற காரியங்கள் இனிப்பாய் மாறட்டும் என்று எதிர்பாருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அப்படிலாம் பேசிட்டு ஒரு முக்கியமான சத்தியத்தை தேவன் வெளிப்படுத்துகிறார். இது எல்லாமே முன்னுரைகள் தான். தலைப்பு இதுதான். என்ன தலைப்பு? நான் வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். எல்லாம் சொல்லுங்க, வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். வாட் இஸ் காட்ஸ் ஐடியா? தேவனுடைய திட்டம் என்ன? ஒரு வியாதியும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். இது யாரோ ஒருத்தர் மோட்டிவேஷனலாவோ ஒரு பாஸ்டர் ஃபெய்த்தாவோ பேசுகிற ஒரு காரியம் கிடையாது. இது தேவனுடைய வார்த்தை. தேவன் சொல்கிறாரு, நான் வியாதிகளில் ஒன்றையும் வர பண்ணேன். ஆமென். ஏன்னா, ஏன் உனக்கு வியாதிகள் ஒன்றும் உனக்கு வராது? நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. I am your doctor. I am your physician. I am your solution. பரிகாரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழில் நிறைய அர்த்தம் இருக்குது. அதில் இன்னொரு அர்த்தம் சொல்யூஷன். இதுக்கு ஒரு பரிகாரமே இல்லையா? இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா? அப்போ தேவன் சொல்றாரு, நானே உன் வாழ்வின் தீர்வின் தேவனாய் இருக்கிறேன். நானே உன் வாழ்வின் பரிகாரத்தின் தேவனாய் இருக்கிறேன். நானே உன்னை குணமாக்குகிறவராய் இருக்கிறேன். I am the God that healeth thee. எந்த நோயா இருக்கலாம், எந்த பிரச்சனையா இருக்கலாம், தேவன் சொல்றாரு, நானே உன்னை குணமாக்குகிற தேவன். I am the God that healeth thee. நானே உன்னை சுகமாக்குகிறவர், நானே உன்னை குணமாக்குகிறவர். இதுதான் அவருடைய வார்த்தை. பாருங்க, காலையில பிடிச்சிக்கோங்க. I am your solution அப்படின்னு சொல்றாரு. நானே உன்னுடைய தீர்வா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். ஸோ இன்னைக்கு காலை வேலையில் சிந்தப்பட்ட அவருடைய ரத்தத்தை இந்த இடத்துல நாம் பானம் பண்ணினோம், புசித்தோம். இந்த காலை வேலை இதை மனசில் வச்சுக்கோங்க. அவர் என் பரிகாரியாகிய கர்த்தர். நோய்களில் ஒன்றையும் அவர் எனக்கு வர பண்ணார். ஆமென். எழுந்து நிற்போம் இன்னைக்கு காலையில். ஹல்லேலூயா. எஸ் எஸ், I am the God that healeth thee. ஓரா கமோ ஷான்டானா காஷே ரோக்லே பாஹாசே கேந்தோரோ. உங்கள் கசப்புகள் இனிப்புகளாய் மாறும். உங்கள் வாழ்க்கையில் எக்ஸ்ட்ரீமான சேஞ்ச் தேவன் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. எதற்கும் அவர் தீர்வாய் இருக்கிறார். இந்த காலையில் அதை நம்புங்கள். The God of solution. He is my physician. அவரே என் மருத்துவராய் இருக்கிறார். நோய்களில் ஒன்றையும் எனக்கு வரப்பண்ணேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த காலை வேலைக்காய் நன்றி. இந்த காலை ஆராதனைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். வெட்டப்பட்ட மரம் அவர்கள் அந்த தண்ணீரில் கலந்த போது அந்த கசப்பு இனிப்பாய் மாறினது போல கல்வாரி சிலுவையில் எங்களுக்காய் பிற்கப்பட்ட நொறுக்கப்பட்ட அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் இன்றைக்கு எங்களுக்குள்ளாய் எங்கள் வாழ்வுக்குள்ளாய் நாங்கள் கொண்டு வந்து போட்டிருக்கிறோம். அது கசப்பை இனிப்பாய் மாற்றியே தீரும். ஹல்லேலூயா. இந்த 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 இடத்துல நிற்கிற இந்த வார்த்தை கேட்கிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, இந்த காலையில் நான் ஜெபிக்கிறேன், அவர்கள் வாழ்வின் கசப்புகள் எல்லாம் இனிப்புகளாய் மாறட்டும் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையின் துன்பங்கள் எல்லாம் இன்பங்களாய் மாறட்டும் என்று சொல்லி
ஜெபிக்கிறேன். வியாதிகள் சுகமாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். பலவீனங்கள் நீங்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். வியாதிகளில் ஒன்றையும் வரப்பண்ணேன் என்று சொன்ன தேவன் ஒரு வியாதியும் சரீரத்தில் இல்லாதபடிக்கு தெய்வீக சுகம் அவர்களை நிலப்பட்டும் என்று இந்த காலையில் நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தீர்வுகள் அவர்கள் வாழ்விலே வெளிப்படுவதாக என்று சொல்லி மனதார இந்த வார்த்தை கேட்கிற பார்க்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். அப்படியே செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வாழ்க்கையை ரொம்ப சிம்பிளா தேவன் வச்சிருக்கிறாரு. நாம முயற்சி பண்ணி வேணா கஷ்டமாக்கலாம். வாழ்க்கையை ரொம்ப எளிமையா தேவன் வைத்திருக்கிறார். நாம் முயற்சித்து வேண்டுமானால் அதை கடினமாக மாற்றலாம். நாம் முயற்சித்து வேண்டுமானால் அதை கஷ்டமா மாற்றலாம். எப்படி எளிமையா வச்சிருக்கிறாரு? சுகத்துக்காக பிற்கப்பட்ட கிழிக்கப்பட்ட அவருடைய சரீரத்தை நம்ப நம்மை அழைக்கிறார். செழிப்புக்காக நம்முடைய முதன்மையானதை தேவனுக்கு பகிர்ந்து கொள்ள தேவன் நமக்கு சொல்லி தருகிறார். அநேகர் இன்னும் பொருளாதாரத்தில் சுழண்டு கொண்டே இருக்கிறார்கள், தொடர்ந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறாங்க. அதை நீங்கள் உடைக்க முடியும் தேவனை கனம் பண்ணுவதன் மூலம். தேவனை கனம் பண்ணாத ஒரு வாழ்க்கை தான் கனவீனமாக இருக்கும். ஒரு மனுஷன் தன் பொருளாதாரத்தில் தேவனை கனம் பண்ணுவான்னா அவன் பொருளாதாரத்தில் கனவீனம் அடையவே மாட்டான். எஸ், வாரி இறைத்தான் அவன் நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடி ஆகும். எஸ், கிவிங் இட்ஸ் a divine principles, it's a God's principles. Tithing or giving, whatever be, தேவனை தேவன் இதை வைத்தார். நிறைய பேர் பாருங்க அந்த பழக்கமே இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. அதனால தான் வீணான நஷ்டங்களுக்கும் வீணான தேவையில்லாததுக்கும் தங்க பணங்களெல்லாம் செலவு பண்ணி வாழ்க்கையை வெறுமையாக்கிட்டு இருப்பாங்க. நான் சொல்கிறேன், ஒரு நாள் அப்படி வாழாதீங்க. இந்த உலகத்திலிருந்து தேவன் நம்மளை ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வாழ கூப்பிடுறார். அதுக்காக சில வழிகள் அவர் நமக்கு சொல்லி தருகிறார். அது என்ன? இட்ஸ் கிவிங். கிவிங் மீன்ஸ் இட்ஸ் ஹானரிங் டு காட். இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஆஃபரிங், இட் இஸ் ஹானரிங். ஆமென். இது ஏதோ கடவுளுக்கு நான் காசு கொடுக்குறேங்கிறது இல்லை. கடவுளுக்கு நான் கனத்தை செலுத்துகிறேன். என் மாம்சமும் என் மூளையும் என் கைபலனும் இதை உண்டாக்கலை, இதை உண்டாக்கினது தேவ பலமே என்பதை கொடுப்பதின் மூலம் நீங்கள் சொல்லுகிறீர்கள். அல்லேலூயா. உங்கள் கைகளில் உங்கள் தசம பாகங்கள், உங்கள் காணிக்கைகள் எதுவா வேண்டுமானாலும் அதை எடுத்துக் கொடுங்கள். அல்லேலூயா. தேவ வார்த்தையை சொல்லி நாம் தேவனுக்கு என்று கொடுக்க போகிறோம். அல்லேலூயா. ஆன்லைனில் பார்க்குறவங்க ஆன்லைனில் நீங்கள் ஷோ பண்ணலாம். கூகுள் பே அக்கௌண்ட்ஸில் நீங்கள் என்ன பண்ணலாம்? ஷோ பண்ணலாம். அல்லேலூயா.